ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப நல்ல சுவையான சத்தான குடை மிளகாய் சட்னி, கேப்சிகம் சட்னி. கூடவே ரொம்ப அருமையான மிக்ஸ்டு வெஜிடபிள் மினி ஊத்தப்பம். சாப்பிடவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் ஊத்தப்பம், கேப்சிகம் சட்னி ரொம்ப நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி 2 ரெசிபி பார்த்துடலாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ அழகாக பிளான் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும். அதில் இந்த பர்டிகுலர்லி இந்த கேப்சிகம் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த கேப்சிகம்க்கே ஒரு தனிப்பட்ட ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நிறைய விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும். அதில் நல்ல நம்ம ஊர் ஸ்டைலில் சட்னி நம்ம இட்லி தோசைக்கு பொருத்தமாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்சிகம் ரொம்ப நல்ல ஒரு சத்தான காய். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளை இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த கேப்சிகம் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறையா விதமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சட்னியும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போ ஒரு அருமையான கேப்சிகம் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே சட்னிக்கு வதக்கிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியட்டும். கூடவே 4-5 பல் பூண்டு, கூடவே ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், பெரிய வெங்காயம் சேர்க்கலாம். பட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். ஸோ அது உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு புளி. வரமிளகாய் நான் இங்கே 4 சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. புளியும் ஒரு சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ நல்லா 2 குடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து விட்டுறேன். குடைமிளகாய் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். இப்போ கூடவே ஒரு தக்காளி, நல்ல ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து விட்டுக்கிட்டால் அது சீக்கிரமாக வதங்கிடுங்க. ஸோ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு நான் இப்போயே சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டியெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டால் போதுங்க. ஜஸ்ட் ஒரு 1-2 நிமிஷத்தில் அந்த தக்காளி சாஃப்டாக வெந்துடும். அந்த கேப்சிகமும் ஓரளவுக்கு வதங்கிடும். அவ்வளோதான். நம்ம நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடணும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தாங்க. பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டாச்சு. அந்த தக்காளியில் இருந்த மாய்ஸ்சரே போதும். தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 1-2 ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா இப்படி ஃபைனாக அரைச்சிருங்க. அவ்வளோதான். ஜம்முன்னு நம்மளுடைய குடைமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த குடைமிளகாய்க்குன்னே இருக்கிற அந்த தனிப்பட்ட அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த சட்னி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே தாளிப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளித்து இதில் இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், வேணுன்னா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ அருமையான குடைமிளகாய் சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் மினி ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இங்கே மினி ஊத்தப்பம் பேன் ஸ்டவ்வில் வச்சு சூடாக்கி ஒவ்வொரு ஊத்தப்பம் குழிகளையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தோசை மாவை நிறச்சி விடுறேன். இந்த மினி ஊத்தப்பம் பேன் மார்க்கெட்டில் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஊத்தப்பத்தில் நம்ம வெஜிடபிள்ஸை போட்டு விட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம், ஆனியன் பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே பொடியாக நறுக்குன்னு கேபேஜ், முட்டைக்கோஸ் பொடியாக நறுக்கி அதுவும் மேலே சேர்த்து விட்டுடலாம். இதெல்லாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம போட்டு விடணும். அடுத்தது துருவுன்னு கேரட், கூடவே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை. நல்லா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட்,
கொத்தமல்லி இலை. அந்த கொத்தமல்லி இலை சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம். கொஞ்சம் ஆயில் வந்து அந்த எல்லா ஊத்தப்பத்து மேலேயும் விட்டுறலாம். நல்லா பொறுமையாக ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ பொறுமையாக திருப்பி போடுவோம். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணணுங்க. நல்லா பொறுமையாக அழகாக இப்படி மெதுவாக திருப்பி போடுங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி மினி ஊத்தப்பம் பேனில் தான் ஊற்றணும்னு இல்லை, நார்மலாக இருக்கிற தோசைக்கல்லையே சின்ன ஊத்தப்பமாக விட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு விட்டு திருப்பி போட்டு செஞ்செடுக்கலாம். எல்லா ஊத்தப்பமும் திருப்பியாச்சு. மறுபடியும் ஒரு 1-2 நிமிஷம் பொறுமையாக வேக விட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு நம்மளுடைய மினி வெஜிடபிள் ஊத்தப்பம், அதுவும் அழகான மினி வெஜிடபிள் ஊத்தப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸும் சேர்த்து அழகான இந்த குட்டி குட்டியான ஊத்தப்பம் சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த கூடவே கேப்சிகம் சட்னியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.